வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸோ கைஸ், மொக்க கமெண்ட்ரி சேனல்லேருந்து கேப்டன் அமெரிக்கா அண்ட் வூல்வரின் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இரு துருவங்கள் அப்படின்னு தமிழில் வச்சுருக்காரு. நம்ம மொக்க கமெண்ட்ரி சேனல்லேருந்து ஆல்ரெடி யுவர் நேம் அப்படின்னு ஒரு படத்தோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருந்தாரு. அது நம்ம பார்த்துருப்போம். அது செம்மையாக இருக்கும் அந்த படம். எத்தனை பேர் அந்த படம் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. பட் நான் பார்த்தது வந்து ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கும், ஓகேவா? அந்த டைம்லேயே பார்த்தது. மறுபடியும் இவரோட வீடியோ பார்க்கும்போது நிறைய மெமரிஸ் எனக்கு வந்துச்சு. செம்மையாயிருச்சு. ஒரு எமோஷனல் ஆகிட்டேன், ஓகேவா? லாஸ்ட் எண்டிங்லாம் பார்த்ததுலேயும் ஒரு மாதிரி ஆயிருப்பேன். செம்ம படம் யுவர் நேம் அப்படின்றது. அதே மாதிரி நிறையா படங்கள் அந்த யுவர் நேம் படத்தோட கிரியேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அவரோட படம் நிறையா படங்கள் இருக்குது. அந்த படங்களுக்கும் இவர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோலாம் போட்டிருக்காரு. நம்ம அதுவுமே ஃபியூச்சரில் பார்க்கலாம். செம்மையாக இருக்கும், ஓகேவா? வெதரிங் வித் யூ அடுத்து பார்க்கலாம்னு வச்சுக்கலாம். வெதரிங் வித் யூ பார்க்கலாமா? ஓகே, வெதரிங் வித் யூ பார்ப்போம். அதுவுமே நான் அந்த டைம்லேயே பார்த்தது தான். 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு. லாக்டவுன் டைமில் பார்த்தது. யுவர் நேம் சொல்ல போனால் லாக்டவுன் முன்னாடி பார்த்தது, ஓகேவா? லாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தது. வெதரிங் வித் யூ அப்புறம் மற்ற ஒரு சில நிறைய படங்கள் இருக்குது. அப்பயே அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஓகேவா? சுசுமே அது இப்போ வந்தது தான், ஓகே. 2024 வந்தது. அந்த டைமில் நான் லாக்டவுனில் பார்த்ததுன்னா வெதரிங் வித் யூ, அப்புறம் ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேன்க்ரியாஸ்னு ஒரு படம் இருக்கும். கார்டன் ஆஃப் ஹார்ட்ஸ்னு இருக்கும். நிறையா பார்த்தா எனக்கு டக்குன்னு அதான் ஞாபகம் வருது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள். வெதரிங் வித் யூ படம் நம்ம பார்க்கலாம் பின்னாடி. இவரோட வீடியோ பார்க்கலாம், எம்சியோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோ போயிடலாமா? கேப்டன் அமெரிக்கா அண்ட் வூல்வரின் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். சவுண்டு செக் பண்ணிக்கிறேன். ப்ளூப்பர் ஆயிடுது, அது வேறு இருந்தா நினச்சி. ஓகே, ஸ்டார்ட். வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது மொக்க கமெண்ட். நாங்க ஹோஸ்ட் கேப்டன் அமெரிக்கா அண்ட் வூல்வரின். ஸோ ரெண்டு பேருமே இரு துருவங்கள். அவங்களுடைய கேரக்டர்ல ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ஆனவங்க. ஆனா ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே பாதையை தான் கடந்து வந்திருக்காங்க சொன்னவங்களால நம்ப முடியுதா? ஸோ அந்த வகையில் இவங்க ரெண்டு பேருமே கேரக்டர் வாய்ஸாகவும் சரி, அது மட்டும் இல்லாமல் கடந்து வந்த பாதையிலையும் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரை பற்றின ஐடியாலஜி அது எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வூல்வரின் செம பவர்ஃபுல்லான மியூட்டன். இவருடைய ஹீலிங் ஃபேக்டரி இவருக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த அந்த பாதைகள் முழுக்க போர்களால் நிரப்பப்பட்டது. வேர்ல்டு வார் 1லயும் சண்டை போட்டிருக்காரு, வேர்ல்டு வார் 2லயும் சண்டை போட்டிருக்காரு. இவருடைய உடம்புல இருக்க ஸ்பெஷல் தன்மை கிளாஸ். ஸோ ஆரம்பத்தில் இவருக்கு அடமெண்டியம் கிடைக்கலனாலும் இவர் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா போன் கிளாஸ் வெளியில் வரும். அதாவது எலும்பால உருவாக்கப்பட்ட அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வரும். இவரை பல வருஷம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நிறைய வகையான நோய்கள் நிறைய பேண்டமிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் கொலைகார வைரஸ் எதுவுமே இவர் உடம்ப ஒண்ணுமே பண்ணாது. பட் இருந்தும் இவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரகடான ஒரு கேரக்டரா தான் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பே பண்ணாரு. அது முக்கியமா வித் அண்ட் ஜப்பான்ல நடக்கும். நிறைய பேருக்கு தெரியாது, பட் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மோப்ப சக்திங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். ஒரு அனிமல் மாதிரி. அது மட்டும் இல்லாம அப்பப்போ பெர்சர்க்கர் ரேஜ் அப்படிங்கிற ஒரு செம்ம கொலவெறியான ஒரு கோவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போவாரு. அந்த டைம் யார் கண் முன்னாடி வந்து நின்னாலும் சரி வெட்டி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ இது நம்ம வூல்வரின், அவரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் வூல்வரினும் நம்ம கேப்டன் அமெரிக்கா எந்த ஒரு இடத்துல மீட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2. சோ வேர்ல்டு வார் 2ல ஆஃப் கோர்ஸ் நம்ம வூல்வரின் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுருக்காரு. எம்சியூல எதுக்குடா காட்டல நீங்க வந்து கேட்டீங்கன்னா, வெல் அந்த டைம் லைன்ல நம்ம 20th சென்ச்சுரி ஃபாக்ஸ் கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா மொத்த ரைட்ஸ்மே இருக்கு. அந்த சமயத்துல அபிஷியலா கொண்டு வர முடியாது, பட் கெவின் ஃபைகே கிட்ட அந்த ஐடியா இருந்துச்சாம். ஏன்னா அவரும் எக்ஸ்மேன் படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆகியிருக்காரு, வேலையும் செஞ்சிருக்காரு. அவருக்கு இந்த மேக்னெட்டோ அண்ட் நம்ம வூல்வரின் இவங்க ரெண்டு பேருமே எம்சியூ கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படத்துல கார்ட்டூன் சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு. பட் அது வந்து லீகலா ஒத்து வர முடியல. ஸோ அதனால கைவிட்டுட்டாங்க. பட் உண்மையிலேயே வேர்ல்டு வார் 2ல நம்ம கேப்டன் அமெரிக்கா, வூல்வரின் அண்ட் சர்ப்ரைசிங்லி நம்ம மேக்னெட்டோ மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்னா சண்டை போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கேப்டன் அமெரிக்கா அண்ட் வூல்வரின் அவங்களுடைய இந்த சிமிலர் பார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகுது. ஸோ கேப்டன் அமெரிக்கா ஒரு நோஞ்சானா இருக்க ஒரு ஆளு, அவரை பஃப் அப் ஆக்குறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன் ப்ரோக்ராமே வந்து கிக் ஆஃப் பண்ணாங்க. ஸோ டெக்னிக்கலா வெப்பன் உருவாக்கப்பட்டது நம்ம கேப்டன் அமெரிக்கா. அதனால தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் வெப்பனா உருவாக்கப்பட்டவர். ஸோ அந்த வகையில் அந்த லைனில் வெப்பன் 10 உருவாக்கப்பட்டவர் தான் நம்ம வூல்வரின். ஸோ வெப்பன் எக்ஸ் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருப்பார். எக்ஸ்னா ரோமன் நியூமரல்ஸ் படி வெப்பன் 10. ஸோ வெப்பன் ப்ரோக்ராம்லேயும் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பட் ரெண்டு பேரோட வெப்பன் ப்ரோக்ராமும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆனது. ஏன்னா நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு சூப்பர் சோல்ஜர் சீரம் வந்து கொடுக்கப்படும். ஸோ அவர் வந்து அகைன் அவருடைய உடம்பை பஃப் ஆகிறதையும் தாண்டி ஒரு சூப்பர் பவரை அவர் உடம்புல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுவே வெப்பன் எக்ஸ் ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டாக அகைன் டிஃப்ரெண்ட் அடமெண்டியம். ஸோ அடமெண்டியம் போன் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம வூல்வரின் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவருக்கு உடம்புல ஆல்ரெடி ஹீலிங் ஃபேக்டரும் இருக்குது. ஆல்ரெடி அவர் ஒரு மியூட்டன், செம்ம சூப்பர் பவர்ஃபுல்லான ஆள் தான்.
அந்த ஹீலிங் ஃபேக்டர் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக அடமான்டியம் க்ளா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க முடியாது. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்ம டெட்பூலுக்கும் அடமான்டியம் போன் வந்து கொடுக்கலாம். ஏன்னா நம்ம உல்வரினை விட டெட்பூலுக்கு அதிகப்படியான ஹீலிங் ஃபேக்டர் இருக்கு. அண்ட் அந்த அடமான்டியம் கோட்டிங் தான் இந்த பக்கம் நம்ம உல்வரினோட அந்த போன் கிளாஸ். அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மெட்டலா, ஐ மீன் அடமான்டியமுக்கு ஸ்ட்ராங்கான ப்ராப்பர்ட்டி இருக்கிற சமயத்தில் எல்லா வகையான மெட்டல்ஸுமே கிழித்து தள்ளிட்டு போயிடும். அதே தான் இந்த பக்கம் நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு வந்து வைப்ரேனியமால உருவாக்கப்பட்ட ஒரு ஷீல்டு அது பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் டெக்னிக்கல் காமிக் புக்ஸ்ல வைப்ரேனியமும் அலபாண்டியமும் ஒன்னா சேர்த்த ஒரு அலாயால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு உருவாக்கப்பட்டிருக்கும். வந்து கேட்டீங்கன்னா வெல் அகைன் அந்த லீகல் இஷ்யூஸ் யூஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்தினால வைப்ரேனியம் சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லா மேக் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம ஹவர்ட் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. பட் மேபி இப்போதைக்கு ஃபுல் ரைட்ஸ் வந்திருக்கு அந்த சமயத்தில். ஒரிஜினலா ஹவர்ட் ஸ்டாக் வைப்ரேனியம் அண்ட் அடமான்டியமால உருவாக்கப்பட்ட ஒரு அலாயால தான் அது வந்து செய்யப்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கேப்டன் அமெரிக்கா அண்ட் உல்வரின் ரெண்டு பேர்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அடமான்டியம் இருக்கு. அண்ட் ரெண்டு பேருமே வேர்ல்டு வாரில் சண்டை போட்டிருக்காங்க. இவங்க என்னதான் அந்த வாரில் சண்டை போட்டிருந்தாலும் இவங்க அடி மனசில் தேவைப்பட்ட வேண்டிக்கிற ஒரு விஷயம் போர்களே நடக்கக்கூடாதுன்னு தான். உல்வரின் ஆல்ரெடி ஏகப்பட்ட போர்களை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. நிறைய டெத்து, அதே மாதிரி நிறைய பேர் அவர் கண் முன்னாடி அவர் விருப்பமானவங்களே சாவறதை பார்த்துருக்காரு. ஸோ அவருக்கு இந்த மாதிரி ஒரு போரில் பங்கேற்கிறதுங்கிறது சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா நிறைய இன்னசென்ட்டும் சாகுறாங்க, தேவையில்லாத மக்களும் தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து சாவுறாங்க. ஏன்னா அகைன் அவர் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. நார்மலாவே போர் மேல கேமுமே இருந்தாலும் கேப்டன் அமெரிக்கா அவர் வந்து தன் நாட்டுக்காக சண்டை போடணும்னு சொல்லி இறங்கி இருந்தாலும் அவருக்கும் அடி மனசுல போருங்கிற ஒரு விஷயம் பிடிக்காதுதான். நிறைய இடங்கள்ல போரை ஸ்கிப் பண்ணணும், சண்டே ஸ்கிப் பண்ணணுங்கிறதுக்காகவே பெர்ஃபெக்டா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா மாறுவாரு. அவர் பிளான் போட்டால் அது வந்து பக்கவா வேலை செய்யும். ஸோ பிளான் போட்டு அந்த போர்க்களை தடுக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. நீங்க மூவிஸ்லேயே பார்த்துருக்கலாம். பட் அது எல்லாத்தையுமே தாண்டி போர் வார் வந்து இவங்க ரெண்டு பேருமே சூஸ் பண்ணுது. இவங்க ரெண்டு பேருமே அந்த வார் அந்த போரை தேடி போகிறது இல்லை. பட் அப்படியே ஆப்போசிட்டாக எங்கே போனாலும் போர் இவங்க ரெண்டு பேருமே துரத்திட்டு வருது. வேர்ல்டு வார் 2 மாதிரி சின்ன போராக இருக்கட்டும், உலகத்தையே அழிக்கிற மாதிரி, மியூட்டன்ஸையும் அழிக்கிற மாதிரி, என் கேம் இல்லைனா லோகனில் நடந்த அளவுக்கு பெரிய போராக இருக்கட்டும், எப்படி பார்த்தாலும் இவங்க சண்டையை தேடி போகாமல் இருந்தாலும் சண்டை இவங்களை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ வெப்பன்ஸ் ப்ரோக்ராமால் உருவாக்கப்பட்ட ரெண்டு பேர் எப்போதுமே போர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பல முறை வந்து பார்த்தீங்கன்னா இழந்திருக்காங்க. தங்களுக்கு பிடிச்சவங்களையும் இழந்திருக்காங்க இந்த போர்களால். பட் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை முடிகிற அந்த சமயத்தில், ரெண்டு பேருக்கும் வயசாகி இறக்குற அந்த சமயத்தில் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை அவங்க கண்ணு முன்னாடி வந்து நின்று அந்த பிடிச்ச வாழ்க்கையை அவங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த பக்கம் கேப்டன் அமெரிக்கா பெகி கூட அவர் இழந்த வாழ்க்கையை திரும்ப டைம் டிராவல் பண்ணி போய் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. செல்ஃபிஷான முடிவிடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். பட் இது கூட அவருக்கு கிடைக்கக்கூடாதுன்னா அவர் வாழ்க்கையில எதுவுமே அனுபவிக்கல அந்த அர்த்தம். அதே மாதிரி தான் லோகனம் பல முறை பல விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் வந்திருக்கு. பாதிலே நிறைய விஷயங்கள் பிரிஞ்சிருக்கு. கடைசியில் அவர் நினைச்ச ஒரு விஷயம், நம்மளை மீறி நிறைய மியூட்டன்ஸ் இருக்க மாட்டாங்களா, நம்ம பேரை சொல்ற மாதிரி ஒருத்தங்களும் இருக்க மாட்டாங்களான்னு. அப்போதான் நான் தான் உன் புள்ளன்னு சொல்லி முன்னாடி வந்து நின்ன நம்ம வெப்பன் 23 கண்டிப்பாக நம்ம லோகனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். அவர் இழந்த வாழ்க்கையும் தாண்டி தான் சொந்தத்தோட பக்கத்திலேயே இறக்குற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துருக்கேன். சாகும்போதும் அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு இருந்திருக்கு. பல நாட்கள் சிரிப்பு இல்லாமல் இருந்திருக்காரு, பல நாட்கள் தனிமையில் இருந்திருக்காரு. ஆனால் சாகும்போது தனிமையில் அவர் வந்து சாகலை. அதே தான் நம்ம கேப்டன் அமெரிக்காவும் இனிமேல் செத்தாலும் அவருக்கு முகத்தில் சந்தோஷம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவர் இழந்த வாழ்க்கையை அவர் பெற்றிருக்காரு. ரெண்டு பேரோட வாழ்க்கையும் நிறைவில் தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்த பாதை ரொம்பவே சிமிலரான ஒரு பாதை. போர்களும் வெப்பன்ஸும் அண்டு சந்தோஷமான வாழ்க்கையும் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் செம்ம பவர்ஃபுல்லான லீடர், அவர் சொன்னால் அது கேட்குறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. அவர் சரியாக தான் சொல்வாருன்னு சொல்லி நம்புறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. தப்பாக பேசி மற்றவங்களுக்கு ஒரு தப்பான உதாரணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேப்டன் அமெரிக்கா அவர் பேசுகிற பேச்சில் கூட வந்து பார்த்திங்கன்னா கவனமாக தான் இருப்பார். அப்படி இருந்தும் என் கேம்லேயே நம்ம தலைவனை தப்பாக பேச வச்சிட்டாரு தானோஸ். பாதி பேர் அழிஞ்சிட்டாங்க. ஸோ தன்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு நம்பிக்கையில் கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து தப்பாக பேசியிருக்கலாம். பட் தான் பேசுகிற பேச்சில் கூட மற்றவங்க வழி தவறி போயிடக்கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல உள்ளம் கொண்டவர் தான் கேப்டன் அமெரிக்கா. இந்த பக்கம் உல்வரின் பல வருஷங்கள் தனிமையில் வாழ்ந்திருக்காரு. பல பேர் அவருக்கு முதுகில் குத்திருக்காங்க.
அது எல்லாமே கோபமாகவும் வெறியாகவும் அவர் மைண்டில் ஏறி இருக்கு. இதற்கான காரணம் அவருக்குள்ளே இருக்க அந்த அனிமல் இன்ஸ்டிங் தான். அந்த மிருகத்தன்மை அவரை கொஞ்சம் கொஞ்சமாக மிருகமாகவே மாற்றிட்டு இருந்திருக்கு. பட் அது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி பல முறை பார்த்தீங்கன்னா வாழ பார்த்துருக்காரு. அப்படி இருந்தும் அவர் வாயிலிருந்து வர அந்த கோபமான வார்த்தைகள், அந்த கோபங்களை கண்டிப்பாக நம்ம வுல்வரினால் கட்டுப்படுத்த முடியாது. அவர் கோபத்தில் பேசுகிற வார்த்தைகள் கோபத்தில் தான் பேசின மாதிரி இருக்கும். மற்றபடி மனசார ஒரு பெருசாக யாருமே காயப்படுத்த நினைச்சதில்ல. காயப்படுத்தினதும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பல வருஷங்கள் மனிதர்களோட பழகி கண்டிப்பாக நம்ம வுல்வரினுக்கு அந்த கோபத்தை பேசுகிற வார்த்தைகள் அந்த கோபங்கிற ஒரு விஷயத்தை இந்த வார்த்தைகள் மூலமா கட்டுப்படுத்தி வச்சிருக்காருன்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம வுல்வரின் மேலே தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் வுல்வரினோட உண்மையான கோபத்தை பார்த்ததில்லைன்னு தான் சொல்ல முடியும். கோபப்பட்ட நிறுத்தி நிதானமாக யோசிக்க மாட்டார். ஸோ கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்டான லீடராக அவர் இருக்க மாட்டார். லீடர் சொல்கிற விஷயங்களை கேட்காத ஒரு காரணத்தினால இவர் பர்ஃபெக்டான சோல்ஜராகவும் பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டார். அதனால தான் நீங்கள் அதிகமான டீமில் அவரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எக்ஸ்மேன் ஒரு விஷயம் இருந்தாலும் அதுலேயும் இவர் தனிக்காட்டு ராஜா தான் நிற்பார். ஏன்னா வுல்வரினுக்கு கோவங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வுல்வரினுக்கும் ஹல்க்குக்குமே அப்பப்போ முட்டிக்கும். ஏன்னா கோபமும் எப்போதுமே ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்து தான் நிற்கும். ஸோ அவங்களுடைய தன்மைகள், அவங்களுடைய கேரக்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு என்னமோ ரொம்பவே சிமிலராக தான் இருந்துச்சு. இவங்க 2 பேருமே ஒன்றா சண்டை போட்டிருக்காங்க. நம்ம கேப்டன் அமெரிக்கா பேச்சை வுல்வரின் கேட்டிருக்காரு. நம்ம வுல்வரினோட கோபத்தை நம்ம கேப்டன் அமெரிக்கா தாங்கி இருக்காரு. போரில் சண்டை போட்டவனோட மனநிலை எப்படிலாம் மாறும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய உதாரணம் கண்டிப்பாக கேப்டன் அமெரிக்கா அண்ட் வுல்வரின். இதில் இந்த 2 கேரக்டருமே ஃபேன் ஃபேவரட்டாகவே மாறிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கேரக்டர் பற்றின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு தாறு மாறான வீடியோவில் மீட் பண்ணி அது இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா ஓகே, முடிஞ்சு. இதில் கேப்டன் அமெரிக்கா அவர் அந்த பேட் வேர்டு சொல்கிறதெல்லாம் சொன்னார்ல, என் கேமில் எங்கே சொன்னார் எனக்கு சட்டு ஞாபகம் மாட்டேங்குது எந்த இடம்னு. தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். இவர் வுல்வரின் ஆமாம் எக்ஸ்மேனில் அவர் இருந்தாலும் கூட ஒரு டீமாக இருந்தாலும் கூட அவர் வாட்டி தான் சுற்றிட்டு இருப்பார். அவர் வச்சு தான் நிறையா படங்கள்லாம் வந்திருக்கும். கேம்ஸ்மே இருக்கும். ஓகேவா, நான் 2 PS2 ஓரளவு ஆடியிருக்கேன். ஏன்னா கேம் சென்ட்ரு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த டைமில் அப்பப்போ போய் ஆடியிருக்கேன். ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதில்லை. ஓகேவா, ஆனால் பிசியில் நான் ஃபுல்லாக ஆடியிருக்கேன். எக்ஸ்மேன் ஆரிஜின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். PS2லேயும் எக்ஸ்மேன் ஆரிஜின்ஸ்னு இருக்கும், பிசிலையும் எக்ஸ்மேன் ஆரிஜின்ஸ்னு இருக்கும். வேறு கேம் ஆனால் கம்ப்ளீட்டாக வேறு கேமு, கிராஃபிக்ஸும் வேறையாக இருக்கும். நல்லாயிருக்கும், செம்ம கேம் அது. பிசியில் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும் அந்த கேமே. வெறித்தனமாக இருக்கும். ஃபுல்லாக ஆர்ரேட்டட் தான். ஓகேவா, அது எந்திரிச்சு வராதுல, அதைத்தான் அந்த ஓப்பனிங் அந்த மெயின் மெனுலே வச்சுருப்பாங்க. அந்த அடமாண்டியம் ஏற்றிட்டு அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் போட்டு அந்த தண்ணி மாதிரி இருக்குல்ல, அதுலேருந்து எந்திரிச்சு வருவார். அந்த தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த மெயின் மெனுவில் கூட. எனக்கு அதான் ஞாபகம் இருக்குது, இஃப் ஐ எம் நாட் ராங். ஓகேயா, இப்போ அது 2 சொல்கிறாங்களே, 2 பேருமே ஒரே மாதிரி தான். ஏன்னா போரில் ஒரே மீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வைக்க முடியல. அது வேறு மாதிரியான காப்பிரைட் இஷ்யூ, ரைட்ஸ் அந்த மாதிரி ஏதோ இருந்திருக்கு. சரியா, இப்போயுமே நிறையா அப்பப்போ சொல்லுவார் தானே இவர். சோனிக்கிட்டே இருந்து ஸ்பைடர்மேனு MCUக்குள்ளே வர்றது கூட ஏதோ ரைட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, சொல்லிகிட்டே இருப்பா அப்பப்போ. அதனால் காமிக்கல இருந்திருக்காங்க, வரல போல். போரில் கூட ஒன்றா சண்டை போட்டிருக்காங்க போல் 2 பேருமே. அவங்களோட எண்ணங்கள், அவங்களோட ஆசைகள், அடிமனசில் கூட போரே இருக்கக்கூடாது அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதான் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேப்டன் அமெரிக்கா அண்ட் வுல்வரின். அதெல்லாம் ஈக்குவலாக இருக்காங்க. ஆப்போசிட்ன்றது கேப்டன் அமெரிக்கா ஒரு லீடராக இருக்க தகுதியானவர், ஒரு சோல்ஜராகவும் லீடராகவும் இருக்க தகுதியானவர் அப்படின்ற மாதிரி. டீம் பிளேயராகவும் இருப்பார் நிறையா கேப்டன் அமெரிக்கா. ஆனால் பட் சோல்ஜராக லீடராக இருக்கும்போது இன்னுமே அவர் தகுதியான ஆள். அங்கே வுல்வரின் டிஃபர் ஆகுறாரு. ஏன்னா அவர் லீடராக இருக்க கொஞ்சம் இது இப்போ நம்ம தகுதி இல்லாதவர் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவரோட கோபமாக இருக்கட்டும், பட்டுன்னு பேசுகிறதா இருக்கட்டும், அதான் கேப்டன் அமெரிக்கா பொறுத்து லாங்குவேஜ்லாகுன்னு சொல்லிட்டு வருவார். அதனால் அவரோட பேச்சு கரெக்டாக இருக்கணும், தப்பாக போயிடக்கூடாது. அவரை ஃபாலோ பண்ணுறவங்களாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு குணம் படைத்தவர் கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், எங்கெங்கெல்லாம் ஈக்குவலாக இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதில் இன்னொன்று யோசிச்சிருந்தேன். அந்த டெட்பூல் இருக்குல்ல, அவருமே ஒரு வெப்பன் ப்ரோக்ராமில் தானே உருவாக்கியிருப்பாங்க. பட் அது வெப்பன் ப்ரோக்ராமாக என்னன்னு சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, அவரோட இதை எடுத்து தானே, அவரோட சீரம் அதை எடுத்து தானே டெட்பூலே உருவாக்கியிருப்பாங்க. தெரில, கரெக்டாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன் எனக்கே தெரில, கமெண்ட் பண்ணுங்கள்.
எக்ஸ்மென் ஆரிஜின்ஸ்ல ஒரு டெட்பூல் வருவாரு, எண்டிங்ல கூட வருவார்ல, அது வந்து வெப்பன் ப்ரோக்ராம்ல தான் உருவாக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்க்குற டெட்பூலோட அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்க்குறதா இருக்கட்டும், எம்சியூவில் இருக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அந்த படங்களில் பார்த்ததா இருக்கட்டும், அதில் எப்படி உருவாக்கியிருப்பாங்க? வெப்பன் ப்ரோக்ராமில் தான் உருவாக்கியிருப்பாங்களா? ஏன்னா எனக்கு தனியாக ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு தான் கேன்சர் இருக்குது சொல்லி குணப்படுத்துன்னு சொல்லி தான் அவன் பண்ணிட்டுருப்பாரு. அது என்னன்னா, இப்போ உள்வரினோட பிளட்டை வச்சு தான் உருவாக்கியிருப்பாங்க. உள்வரினோட பிளட் சீரம் எடுத்து தான் உருவாக்கியிருப்பாங்களா? அப்படி இருந்தால் உள்வரினோட டெட்பூலுக்கு எப்படி ஹீலிங் ஃபேக்டர் ஜாஸ்தியாக இருக்குது? ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த தான் சொல்லும்போது எனக்கு இடையில சொல்லிட்டு இருந்தார்ல, அவரு டெட்பூல் உருவாகிருவா அது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நான் வேணா போய் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு அந்த டவுட் ரொம்ப நாளாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வேற லெவலாக இருந்துச்சு. கேப்டன் அமெரிக்கா அவரோட தாட்ஸும் இவரோட தாட்ஸும் சிமிலராக தான் இருக்குது. பட் அவங்க எங்கெங்கே ஈக்குவலாக இருக்காங்க, எங்கெங்கே ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லியிருந்தாரு. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.